கலங்குதே பையா. அடையாம நீ ஒண்ணு மண்ணுல விழுந்த வைரக்கல்ல கையில அள்ளி தேடாம கண்ணுல போட்டு தேடுற எல்லா பொம்பளைங்க மாதிரியும் ஆண்டி முத அரச வரைக்கும் இருக்கிறதா இந்த சந்தேகம். ஒரு பிரச்சனையும் இல்லாத பாண்டியராஜாவுக்கு ஒரு பொண்ணோட கூந்தலுக்கு வாசம் இயற்கையா செயற்கையான்னு பெரிய சந்தேகம். அந்த முடி பிரச்சனையை தீக்கிறதுக்கு கடைசியில கடவுளே வர வேண்டியதாயிடுச்சு. உன் பிரச்சனை எப்படி? நான் மூடி வைக்கிறதும் முடி பிரச்சனை தாங்கயா. ஆண்டி பாண்டியா ஏன் அவன் பேரை சொன்னாலே இப்படி அலற? ஆண்டி நம்ம கூட்டாளிங்க சொத்தெல்லாம் ஓரையாடிட்டான். இப்ப அவன் கணக்கில் நம்ம 2 பேர் மட்டும்தான் மீதியில. எந்நேரமும் அவனால் நம்ம சொத்துக்கு ஆபத்து வந்துடும். அத பத்திரப்படி ஆகணும். ஏதாவது யோசனை சொல்லல? ஒரு அருமையான யோசனை. ஒரு சொத்து பூராவையும் என்கிட்ட கொடுத்துரு, நான் பத்திரமா பாதுகாக்கிறேன். அதுக்கு பேசாம அம்புட்டு சொத்தையும் ஆண்டி கட்டியா கொடுத்து அவன் காலில் விழுந்துடலாம். அப்ப என்னதான்ல செய்யறது? இப்படி செய்வாள எப்படி? இருக்கவே இருக்கு நம்ம ஆட்டு பங்களா. அங்க கொண்டு போய் நம்ம சொத்தெல்லாம் பத்திரமா அதுக்கே வச்சிருவோம். நம்மளும் கொஞ்ச நாளைக்கு அங்கேயே தலைமுறை அங்கிடுவோம். பொட்டப்புள்ள குளிக்கிற இடத்துல கொட்டை கொட்டை பாத்துக்கிட்டு காடு மேடு பள்ளம் எல்லாம் பார்க்க வந்தோம். மலைய சொன்னேன். அதானே பார்த்தாச்சா? பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆமா, உன் பேர் என்ன? காடை. ஆமா, உம்ம பேர் என்ன? என் பேரு மூக்கையா. மூச்சு நுழையிற ஓட்டைய பேரா வச்சிருக்கிய? ஆமா, உம்ம பேரு? வச்சுக்க. அங்க வாயில பேர வாயில சொல்லுவாங்க. சரியா அடிச்ச காடை. இந்த காடை அடிச்சா ஆழமா தான் அடிப்பா, வார்த்தையில. காடை, எங்க மனசுல ஒரு ஆசை இருக்கு.
அது என்னன்னு உனக்கு தெரியுமா? என் மனசுலயே ஒரு ஆசை சொல்லட்டா? ஆ. ஆயுசுல ஒரு தடவையாவது அங்கமெல்லாம் தங்கம் போட்டு அழகு பார்க்கணும். ஆ, மெத்தையில பட்டுக்கு பதிலா கட்டுக்கட்டா ரூபா நோட்டை போட்டு புரளணும். அத்தனையும் போட்டு தந்தா நீ என்ன தருவ? ஒரு பொட்டச்சியால எதை தர இயலுமோ அத தர்ற. நெசமாவா? காட இலே உச்சி, மொத்த பைசா செலவு இல்லாம சல்லாபம்ல காடையை பிடிச்சாச்சு. காட்டு பங்களாவை ரெடி பண்ணு. நான் தான் கலட்டுவேன். கலெக்டர்ல கடகடத்து போக போறேன். நீதான் கேட்டுவியா? இப்ப பாரு, ஆசியா வேலைய உனக்கு கீழே போயிட்ட. இப்ப என்ன செய்வ? இனிமே செய்ய வேண்டியது நான் செய்யறேன். அது யாருல மூணாவது ஆளு? பாண்டி சத்தியமா நாங்க தப்பு தண்டா ஒண்ணுமே பண்ணல. காடை பாண்டி விளையாடலான்னு கூப்பிட்டு விளையாடலாமே, தாராளமா விளையாடலாமே. பாண்டியும் விளையாடலாம், பாண்டி கூடவும் விளையாடலாம். ஆட்டத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்களா இல்ல நான் ஆரம்பிக்கட்டுமா? ஏன்டா பயப்படுறீங்க? இந்த பாண்டியோட தான் ஏற்கனவே நீங்க நிறைய விளையாண்டுருக்கீங்களே. என் வாழ்க்கையில விளையாண்டீங்க, உங்க வாழ்க்கையில விளையாட வேணாம், உங்க மானத்தோட விளையாட வேணாம். என்ன ஒண்ணு பண்ணிடாத, வேணும்னா இவனை பண்ணு. ஏய் போங்கடா, ஊருக்குள்ள இப்படியே போங்கடா. எவனாவது கேட்டானா இந்த பாண்டியோட விளையாண்டு வந்தேன்னு சொல்லுங்க. ஓ பாண்டி சுத்தமா உருவிட்டியே, ஒரு அரை கஜம் துண்டாவது. உங்களை அன்றாரோட விடுறதே பெருசு. ஓடுங்கடா. ஆண்டி உதவணுமா? ஒரே ஒரு நோட்டு கத்தை எடுத்துக்கிறான். ஏய், இனிமே எனக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு இப்படி உடம்ப காட்டிட்டு திரிஞ்சேன், பொழந்துரும் பாத்துக்க. உதவாட்டியும் புலம்புறீரு, உதவுனாலும் புலம்புறீரு. ஆயாசமா இருக்குல்ல? ஏம்ல அடிக்கிற கொள்ளையெல்லாம் அயலானுகளுக்கு போய் சேர்றத தவிர நமக்கு ஒண்ணும் மிஞ்சலையில. இல்ல பாண்டிய திருடி திங்கிற சாதி இல்லல, கொள்ளை அடிச்சு ஊருக்கெல்லாம் கொடுக்குற கொலம். சாக்கிறதா பேசு. கேட்கறதுக்கு நல்லா தாமலே இருக்கு, ஆனா நம்ம நிலைமையை பாரு. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி கஷ்டப்படுறது? இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி பண்ணலாம்ல? வழி இருக்கு, நீ மனசு வச்சா வழி இருக்கு. பாண்டிய பத்தி போலீஸுக்கு தகவல் கொடுத்தா துப்பு கூலி 1 லட்சம். அதை நம்ம 4 பேர் கூறு போட்டா சரிக்கு புள்ள உடம்ப கூறு போட்டு கொடுக்கறா. விடுல, இவன் என்ன சொன்னா தெரியுமால? எல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்லிதான் அவன் செஞ்சான். நீ சொன்னியா? ஆமா, நீ அடிக்கடி போலீஸ் கூட சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால உன் மேல நம்ம சேக்காலைங்களுக்கு ஒரு பொட்டு சந்தேகம் கூட வரக்கூடாதுன்னு தான் அந்த சோதனையை நான் வச்சேன். வேற ஒண்ணும் இல்ல. அலியா மேல சோதனையா? அதுவும் பாண்டி நீ என்னல இது? ஒரு கண்டு மறு கண்ணு மேல சந்தேகப்படுமால? வெத்து போட்ட ஆத்தா கருப்பு மேல சந்தேகம் வருமால? ஒரு செம்பத்துக்கு 2 உடம்பா இருக்க நமக்குள்ள சந்தேகமால? பாண்டி சங்கருத்து காதுல வச்சு கேட்ட சமுத்திர சத்து கேட்கிற மாதிரி என் நெஞ்ச எடுத்து கேடு. அது பாண்டி பாண்டி பாண்டின்னு துடிக்கும்ல? துடிக்கும். ஆமா பாண்டி. அல்லியா, என்ன மன்னிச்சிடல. இல்லை பாண்டி, இனிமே விளையாட்டு கூட இப்படி செய்யாதல. ஒரு நல்லவனுக்கு மனசு தான் வெள்ளைம்பாங்க, மனுஷனே வெள்ளையா இருக்கிறது நீதாம்ல. ஏய் பெடிகுரா. இவ்வளவு நாளா பாண்டி நம்ம தூண்டில சிக்கலன்னா நம்ம திறமை குறைவுன்னு நான் நினைக்கல. என்ன? நம்ம வலையில எங்கேயோ கிழிசல் இருக்கு, நம்ம கட்டிடத்துல எங்கேயோ ஓட்டை இருக்கு. என்ன சார் கிழிசல் ஓட்டைன்னு? நம்ம டிபார்ட்மெண்ட் ரகசியம், பாண்டிக்கு எப்படி சார் தெரியும்? இதுக்கு பதில் கிடைச்சா பாண்டியோட தடத்தை ஈஸியா கண்டுபிடிச்சலாமையா? யோ என்ன இது கட்டு? ஆருக்கு சந்திர பக்க பாசமான விஷயமாச்சே, பக்கத்துல இருந்து சொல்லலான்னு பார்த்தேன். அம்பா சமுதிரத்துல எனக்கு ஒரு லவ்ஸ் உண்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் அதை நான் கட்ச் பண்ணிட்டேன். பாண்டி விஷயமா அங்க போயிருந்தேனா, அங்க அந்த லவ்ஸ பார்த்தேன். யாரோ ஒரு பப்ளிக்ஸ் அதை பார்த்து என் ஒய்ஃப்ஸ் கிட்ட போட்டு விட்டான். அதுக்கும் இந்த கட்டுக்கும் என்ன சம்பந்தம்? That is point in it.
பெரிய காயம் பட்ட மாதிரி டிராமாஸ் பண்ணா என் வைஃப்ஸ் அந்த லவ்ஸ் மேட்டர் மறந்து என் மேல ரொமான்ஸ் ஆயிடுவா. அவிஸ் த ஐடியா சார். பொய்யான காயத்தை காட்டி பொண்டாட்டிய தாக்கன்றீரு. பொய்யான காயத்தை காட்டி